அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். தாம்பரம் மூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திருமணம் போன்ற விஷயங்களுக்கு 6-12ஆம் பாவங்கள் ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்தாது என்று ஏற்கனவே நீங்கள் விளக்கி உள்ளீர்கள். இவ்வாறு ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்தாத வேறு சமசப்தம பாவங்கள் உள்ளனவா? அவ்வாறு இருந்தால் எந்தெந்த சூழ்நிலையில் அவை செயல்படும் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது சப்தம பாவங்கள் என்பது இருவர் சார்ந்த விஷயத்துக்கு இது ஒன்றை கட்டுப்படுத்தாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார். அப்போ உதாரணத்துக்கு அக்ரிமெண்ட்னா 3-9 பாவம். அப்போ 2-8னா அக்ரிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இங்கே 8 வந்து 2 கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்க முடியாது நம்ம. 2-8னா அப்போ பயணம் அப்படின்னா 3-9ன்னு சொல்கிறோம். 2-8னா பயண தடை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரோடு வந்து காலியாக இருக்குது, டிராஃபிக் ஜாமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா 3-9 ஃப்ரீயாக இருக்குது. 2-8 அப்படின்னா வண்டி நகராது, அப்படியே சிக்கிக்கும் போயிட்டு. அப்போது இது இருவர் சார்ந்த, அதாவது 2 பக்கமும் 3-9னா ஒரு வண்டி நேராக போகுதுன்னா இன்னொரு வண்டி ஆப்போசிட் வருதுன்னா எதுவுமே பிரேக் போகாமல் அப்படியே 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு வந்தால் அது 3-9. 2-8னா இந்த பக்கம் வண்டியும் போக முடியாது, அந்த பக்கம் வண்டியும் போக முடியாது, குறுக்கால ஒரு லாரி நின்றுடும். இந்த மாதிரி இருக்கு தான் 2-8ன்னு சொல்லுவோம். அப்போ இருவர் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம்னா சப்தம பாவங்கள் ஒன்றை கட்டுப்படுத்தாது. இப்போ உதாரணத்துக்கு குழந்தை பிறப்புன்னு எடுத்துங்களேன். வெறும் 4 அப்படின்னு வரும்போது ஒருத்தருக்கு மட்டும் பாதிப்பு, 4-10னா 2 பேருக்கும் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். வெறும் 4ன்னும் போது ஒருத்தருக்கு மட்டும் பாதிப்புன்னும் போது அவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம சரி பண்ணிடலாம். 2 பேரும் பாதிக்கும் போது கொஞ்சம் அதிகமாகுது இல்லையா? அதனால வெறும் 4ன்றதை விட 4-10ன்னும் போது 2 தரப்புலையும் குழந்தை பிறப்புல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது ஒருவர் சார்ந்த விஷயத்துக்கு தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெறும் 12 விட 6-12 பரவாயில்லைன்னு சொல்லலாம். அப்போ இந்த 12வது விட்டு 6 கண்ட்ரோல் பண்ணிடலன்னு சொல்லலாம். ஆனால் இருவர் சார்ந்த விஷயத்துக்கு இந்த 6-12 1-7ங்கிறது போது அப்படியே இது 12வது பாவம் ஆயிடுது. அந்த வகையில் நாம் வந்து இந்த குழந்தை பிறப்பு அகம் சார்ந்த விஷயம், இருவர் சார்ந்த விஷயத்தில் அகம் சார்ந்த விஷயம் வரும்போது அது ஒன்றை அது வந்து கட்டுப்படுத்துங்கிறது நாம் சொல்ல முடியாது. இப்போ தொழில் அப்படின்னு பார்க்கும்போது புறம் சார்ந்த விஷயமாகுது. அப்போ வந்து 10வது பாவத்து இந்த 4வது பாவம் கட்டுப்படுது. ஒருவர் சம்பந்தமான தொழில் அப்படின்னு பார்க்கும்போது 10. ஓகேங்களா? அதனால வந்து இருவர் சார்ந்த விஷயத்துக்கு இந்த சப்தம பாவங்கள் ஒன்றை கட்டுப்படுத்தாது அப்படின்னு எடுத்துக்கலாம்.